இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 121 அதிகாரம் 2 வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில ஏசப்பா நம்ம கூட பேசுகிற வார்த்தை, நான் உனக்கு உதவி செய்வேன். வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு உதவி வருகிறது, ஒத்தாசை வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை காக்கிறவர், நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய எல்லா காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அற்புதமும் நன்மையும் நம் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது. நாம் கேட்கிறோம், ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் நீ இழந்தவனாய் இருக்கலாம், ஒன்றும் இல்லாதவனைப் போல நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை விட்டு வீடு போயிருக்கலாம், உங்களுடைய பணங்கள் போயிருக்கலாம், உங்களுடைய உறவுகள் போயிருக்கலாம். ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இன்றைக்கு நீங்களும் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ வெறுமையான பாத்திரமாக நிற்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் 2 மடங்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் நீ திரும்பி எடுத்துக்கொள்ளுவாய். ஆண்டவர் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை நீங்க ஏறெடுக்கிறீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் இருந்து நமக்கு உதவி வருகிறது. இன்றைக்கு வெறுமையா இருக்கிற உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இன்றைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை எடுத்தவர்கள் வேதத்தில் உண்டு. யோபு இருக்கிறாரு, யாக்கோப்பு 2 மடங்கு பரிவாரங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பாடு அனுபவிச்சு நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மை பாராதபடி இருக்கலாம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். சமாதானம் இல்லாதபடி, மன நிம்மதி இல்லாதபடி நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சமாதானம், மனுஷன் கொடுக்கிற சமாதானம் அல்ல. ஒரு 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 ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் கொடுக்கிற சமாதானத்தை நான் உனக்கு தரல. மனுஷனுடைய சமாதானம் நிரந்தரமா இருக்காது ஒரு மனிதர்களுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் மனிதங்க கொடுக்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் இருக்கலாம் நீங்கள். உங்கள் சூழ்நிலைகளை காட்டிலும், நீங்க ஒன்றுமே இல்லாத நேரத்துல கூட உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவன் ஒருவர் உண்டு. இன்னைக்கு பண பிரச்சனையில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக வேதனையோட நீங்க காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, ஆண்டவரிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. மனுஷனுடைய வார்த்தை மாறிவிடலாம். நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்க அன்பு கூட, நமக்கு ஒரு நன்மை நடக்கலைன்னா அவரை நம்ம திட்டுறோம். அவருக்கு கண்ணு இல்லையா, அவர் என்னை பார்க்கலையா, அவர் எனக்கு உதவி செய்யல, அப்படி நம்ம கேள்விகள் ஏராளமாக கேட்கலாம். ஆனால் நாம் மறந்து விடுவோம். நன்மையை பெற்ற நாம மறந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மறவாத தேவன், அவர் மறக்காத தேவன். அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் தான் அவர் விரும்புகிறார்.
விரும்புகிறார். ஆனா நாம தான் ஆசீர்வாதத்துக்கும் சமாதானத்துக்கும் இடரலாக இருக்கிறோம். நாம தான் எல்லாவற்றுக்கும் காரணம். நம்ம தான், வேற ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறாரு. உதவி செய்ய தான் அவர் நமக்கு நம்மோட கூட இருக்கிறாரு. அதிகமாக ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினால் நம்மை பாதுகாக்கிறாரு. நாம மறந்தால் அவர் நம்மை மறக்காதபடி நம்மை தேடி வந்த தேவன், நம்மளை ஆற்றுகிற தேவன், நம்மை உள்ளங்கையில் வரைந்த தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஐயா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குன ஆண்டவரிடத்தில் நமக்கு உதவி வரும். உதவி செய்கிறவர் தேவன். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். நாம் செபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த அருமையான வேலையை உங்க கருத்துல நாங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க ராஜ்யம் கடந்து வரட்டும்பா. நீர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.